எப்படி ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். லாஜிக்கல் அட்ரஸ் உங்களுக்கு கிவன் டேட்டாவில் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் செக்மெண்ட் டேபிளும் கொடுத்துருவாங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் செக்மெண்ட் டேபிள். இந்த செக்மெண்ட் டேபிளில் பாருங்கள், செக்மெண்ட் நம்பர் இருக்குங்களா, 0, 1, 2, 3, 4. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற செக்மெண்ட் பேஸ், செக்மெண்ட்டோடைய லென்த். ஸோ பேஸ் வேல்யூஸ், லென்த் வேல்யூஸ். What are the physical addresses for the following logical address? ஒரு லாஜிக்கல் அட்ரஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்கும், 0, 1, 2, 3, 4. இந்த ஃபர்ஸ்டில் இருக்கிறதா வந்து செக்மெண்ட் நம்பர். இந்த பக்கத்தில் இருக்க 430, 10, 500, 400, 112 இது எல்லாமே ஆஃப்செட் வேல்யூ. இதுக்கு பேர் என்னது? ஆஃப்செட். சரி, ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு physical address equal to formula என்னதுன்னா offset plus base. ஸோ ஒரு ஆஃப்செட் வேல்யூ பேஸையும் ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு physical address கிடைச்சிடும். சரி, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும்னு எழுதியிருக்கேன். ஃபார்முலா எப்பயுமே அடுத்த ஸ்டெப்பு தான். ஸோ மொதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க 0, 430. ஸோ இங்கே என்ன இருக்குது? இங்கே 0 இருக்குது. இப்போ நம்ம அப்படியே எங்கே போகணும்னா 0க்கு போயிடணும். ஸோ உங்கள் கையை இங்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வச்சுக்கணும். இந்த 0க்கு பக்கத்தில் இருக்குது ஆப்செட் வேல்யூ 430. இங்கே 430 இருக்குது, இங்கே 600 இருக்குது. 430, 600. எப்பயுமே இந்த ஆஃப்செட் வேல்யூ தான் சின்ன வேல்யூவாக இருக்கணும். இந்த 430 சின்ன வேல்யூ, ஏன்னா 600 வந்து பெரிய வேல்யூ. ஸோ ஆஃப்செட் வேல்யூ வந்து இங்கே சின்னதாக இருக்குது. ஸோ 430 இஸ் லெஸ் தேன் செக்மெண்ட் லென்த் 600. ஸோ லெஸ் தேனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராப்ளம் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் விஷயமே. இப்போது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம் பாருங்கள். ஆஃப்செட் வேல்யூ என்ன இருக்குங்க? 430. இப்போ பேஸ் வேல்யூ என்ன இருக்கு? 219. ஸோ ரெண்டு ஆட் பண்ணிடலாமா? 430 + 219 ஆட் பண்ணால் 649. ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் 1, 10. சரி, இந்த 1, 10 நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 1ல் கை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்குது லென்த்து 14, இங்கே ஆஃப்செட் வேல்யூ 10. இப்போ 10ஐயும் 14 நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ 10 தான் வந்து நம்மளுக்கு சின்ன நம்பர், செக்மெண்ட் லென்த் விட ஆஃப்செட் வேல்யூ தான் சின்னதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் அட்ரஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஆஃப்செட் ப்ளஸ் பேஸ். இங்கே ஆஃப்செட்னா இருக்கு 10, இதோடைய பேஸ் வேல்யூ. ஸோ பேஸ் வேல்யூ இருக்குது 2300. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 2310 தான் வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 2, 500. இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 2 இருக்குங்களா? அப்போது செக்மெண்ட் 2ல் போய் கை வச்சுக்குங்க. இங்கே லென்த்துன்னு இருக்குது 100 இருக்குது, இங்கே ஆஃப்செட்னு இருக்குது 500 ஆஃப்செட் வேல்யூ இருக்குது, இங்கே லென்த்து வந்து 100 இருக்குது. ஸோ 500 ஆஃப்செட் வேல்யூ கிரேட்டராக இருக்குது லென்த்தை விட. ஸோ எப்பயுமே சின்னதாக இருந்தால் தான் நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியும். இது கிரேட்டராக இருக்கிறதுனால செக்மெண்டேஷன் ஃபால்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஃபிசிக்கல் அட்ரஸ் கிடைக்காது. செக்மெண்டேஷன் ஃபால்ட். ஸோ நோ ஃபிசிக்கல் அட்ரஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் அடுத்தது இருக்கு 3, 400. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3னா செக்மெண்ட் 3க்கு போயிடணும். ஓகேங்களா? அங்கே போயிட்டு லென்த்து பார்க்கணும். 580 இருக்குது, இங்கே ஆஃப்செட்டு 400, இங்கே 400, 580. ஸோ ஆஃப்செட் வேல்யூ தான் சின்ன வேல்யூ இருக்குது. ஸோ 400 இஸ் லெஸ் தென் 580. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்?
ஃபிசிக்கல் அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபிசிக்கல் அட்ரஸ் ஈக்குவல் டு ஃபிசிக்கல் அட்ரஸ் ஃபார்ம் என்னது? ஆஃப்செட் ப்ளஸ் பேஸ். இங்கே ஆஃப்செட் வேல்யூ இருக்குது 400. நெக்ஸ்ட் இதோடைய பேஸ் பார்க்கணும். பேஸ் வேல்யூ இருக்குது 1327. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ 1327 கூட 400 ஆட் பண்ணால் 1727. இதுதான் ஃபிசிக்கல் அட்ரஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் 4,112. இப்போ 4ன்னு சொன்ன உடனே நம்ம செக்மெண்ட் 4க்கு போயிடணும். அங்கே லென்த்தை பார்க்கணும் 96. இங்கே ஆஃப்செட் பார்க்கணும் 112. இங்கே 112 இருக்குது, இங்கே லென்த் வந்து 96 இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆஃப்செட் வேல்யூ கிரேட்டராக போச்சு. ஸோ எப்பயுமே ஆஃப்செட் வேல்யூ சின்னதாக இருந்தால் தான் நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ கிரேட்டராக இருந்தால் என்ன ஆகிடும்? செக்மெண்டேஷன் ஃபால்ட் ஆகிடும். செக்மெண்டேஷன் ஃபால்ட். ஸோ நோ ஃபிசிக்கல் அட்ரஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கிற லாஜிக்கல் அட்ரஸ்க்கு ஃபிசிக்கல் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது. டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.